30 வருட காலம் ஒரு ஹார்மோனியத்தை பூட்டி வச்சிருக்கீங்க. செஞ்சது ஒரு 4 பேர். முக்கிய காரணம் வைரமுத்து. ரஹ்மான் ஒரு பேட்டியில் சொன்னார், இளையராஜா அவர்கள் மட்டும் தனக்கான ஊதியத்தை ஒழுங்காக வாங்கியிருந்தாருன்னா பாதி தமிழ்நாடு இளையராஜா பேரில் தான் இருக்குன்னார். கண்ணதாசனையும் வைரமுத்துவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதா இருந்ததுன்னா தங்கத்தை எடை போடுகின்ற தராசுக்கும் மற்ற தராசுக்குமான வித்தியாசம். ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யும்னாலும் இதனுடைய துல்லியம் வேறு. இளையராஜா கொஞ்சம் டைம் கேட்குறாரு, இவருக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு பொறுமை இல்லை. பாலச்சந்தர் அவர்களுடைய கோபங்கிறது ஒரு வித்யா கர்வம், அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அவர் எப்படி இளையராஜாவை அவமானப்படுத்துகிறாருன்னு சொன்னால், வைரமுத்து பேசும்போது அதான் சொன்னார், இசைக்கு முக்கியம் ரெண்டுமே தான். வெறும் அம்மிங்க மட்டும் நீ பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, மொழியையும் சேர்த்து தானே சிம்போனிங்கிறது என்ன. ஸோ நீங்கள் இசையா பாட்டான்னு இதை நீங்கள் திசை திருப்புறது திராவிட மாடல். தமிழ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் தான் இருக்காரு. திரைத்துறையில் மிக முக்கியமாக இப்போ பேசும் பொருள் ஆயிருக்கக்கூடிய ஒரு டாப்பிக்கை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரவிச்சந்திரன் சார் கூட நிறைய பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், வைரமுத்து வாசஸ் இளையராஜா, அதாவது மேடையில் வைரமுத்து இளையராஜாவில் தாக்கி பேசியிருக்காரு. பதிலுக்கு கங்கை அமரன் அவர்களும் தாக்கி பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்கலாம் சார்? ஏன்னா தொடர்ந்து வைரமுத்து சார் இளையராஜாவும் மேடைகளில் மாற்றி மாற்றி பேசிக்கிறதாகட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் கண்ணதாசன் தான் பெரிய எழுத்தாளர் சொல்கிறதும், இவர் விஸ்வநாத ராமமூர்த்தி தான் பெரிய இசையமைப்பாளர் சொல்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த நிலையில் இன்றைக்கி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. தமிழ்நாடு வருத்தப்பட வேண்டிய 2 விஷயம், காமராஜை தோக்கடிச்சதுக்கும் இளையராஜாவை அவமானப்படுத்தினதுக்கும். வேறு எந்த விஷயத்துக்கும் தமிழ்நாடு கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ராஜாங்கிறது ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு நீங்கள் பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது திரைப்பாடல், அதில் தான் இவங்க 2 பேரும் உள்ளே வர்றாங்க. பாடல்னால் முதல்ல இசை, அதுக்கப்புறம் தான் எழுத்து. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இளையராஜா பல மொழிகளில் இசையமைத்திருக்கிறார். வைரமுத்து திமுக மாதிரி கும்மிடி பூண்டியை தாண்ட முடியாத ஒருத்தர். அவ்வளோதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். வைரமுத்து பேசியிருக்கிற, நீங்கள் கவியரசு கண்ணதாசனை பற்றி இளையராஜா பேசுகிறாருன்னு சொன்னால் அவர் ஒரு காரணத்தை சொல்கிறார். கண்ணதாசனிடம் ஒரு பாடலை சொன்னால் அதற்கு வார்த்தைகள் அப்படி கொட்டும் அப்படின்னு சொல்லுவார். ஒன்றும் இல்லை, விசு சார், எங்கள் ஐயா விசு சார் குடும்பம் ஒரு கதமம்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அவர் டைரக்டர் இல்லை, எஸ்வி முத்துராமன் தான் டைரக்டரு. அந்த படத்தில் கதை வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, அதை வைத்து ஒரு நாட்டு, அதுக்கு கண்ணதாசன் பாட்டு எழுதுகிறார். கணவன் மனைவிக்குள்ளே இவங்களுக்கு வேலைக்கு போனோமா வேண்டாமாங்கிறதெல்லாம் சொல்லணும். சொல்லும்போது அவர் குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம்னு ஒரு பாட்டு எழுதுகிறார். எழுதும்போது பொருளாதாரத்திலே பொருள்தானா தாரம் இன்றுன்றார். அதாவது நீங்கள் போடுறீங்க மியூசிக்கு, அதுக்கு அவருடைய வார்த்தைகளை கொண்டு கொட்டுறார். எம்எஸ் விஸ்வநாதன் காலத்தில் கண்ணதாசன் எழுதிடுவார், எம்எஸ் விஸ்வநாதன் சொல்லுவார். பொருளாதாரத்திலே பொருள்தானா தாரம் இன்றுன்னு எழுதின உடனே விசு ஐயா கண்ணீர் விடுறார். 2.5 மணி நேரம் நான் உட்காந்து எழுதுகிறேன், நீங்கள் ஒரு பாட்டில் முடிச்சு விட்டீங்க அப்படின்னு கண்ணதாசனை சொல்கிறார். அந்த மாதிரி ஒரு மாமேதை கண்ணதாசன். வைரமுத்துவிடம் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் நீங்கள் கண்ணதாசன் மேலேயும் வைக்க முடியும். ஒரே ஒரு வித்தியாசம், பறிப்பதற்கும் அள்ளுவதற்குமான வித்தியாசம். கண்ணதாசன் அள்ளினார், இவர் பறித்தார். இவ்வளோதான் நாசூக்கா நான் சொல்லிடுறேன். ஏன்னா தனி மனித வாழ்க்கைக்குள்ளே நான் பேசுறதில்ல. இப்போ ஆனால் இந்த விவகாரத்தில் கங்கை அமரன் அவர்கள் பேசும்போது வைரமுத்து எங்களால் வளர்ந்தவர், நாங்கள் போட்ட இதுதான் அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்காங்களே. கம்யூனிஸ்ட் இளையராஜாவை பற்றி என்ன சொல்லுவாங்க? எங்களால் வளர்ந்தவர்கள்னு கம்யூனிஸ்ட் ஒரு கட்சியை சொல்லியிருக்கேன். தனி மனிதர்கள் சொல்கிறத விட்டுருங்க. அது கங்கை அமரன் பேசுகிறதெல்லாம் பல இடங்களில் நீங்கள் கணக்கில் எடுத்துக்க முடியாது. கங்கை அமரன் மிக மிக சிறந்த கவிதைகளை கொடுத்தவர். கல்லுக்குள் ஈரம் படத்தில் அவர் போட்ட அந்த சிறு பொன்மனை அசையும் அதில் தெரிக்கும் புது இசையும், அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அற்புதமான எழுத்துக்கள். அது வேறு விஷயம். இப்போ நாம் பேச போகிற நிறைய பேர்களை பற்றி பேசுவதற்கான தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் செய்த மனித தவறுகளை நான் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்குது. இப்போ இந்த வைரமுத்து அப்படிங்கிறவர் ஒரு சென்சேஷன். நான் திருத்தி எழுதிய தீர்ப்புகளை படிச்சிருக்கேன். படித்து அதில் ஆரவாரிச்சிருக்கேன். ஐயா எப்படி எழுதியிருக்காருன்னா உண்மையிலே நான் படிச்சிருக்கேன். ஆனால் நான் இங்கே பேசுகிறது தனி மனித சிந்தனையை பற்றி மட்டும்தான். கண்ணதாசன்கிறவர் ஒரு பாடலுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற நேரம் ரொம்ப கம்மி. பாலச்சந்திர ஐயா சொல்லியிருக்காரு, தெய்வம் தந்த வீடுக்கு பாட்டுக்கு அவர் மாட்டுக்கு ஒரு 40-50 ஸ்வரங்கள் எழுதிட்டாராம். எதை எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் மண்டை காஞ்சதெல்லாம்
கண்ணதாசனையும் வைரமுத்துவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறதா இருந்ததுன்னா அது வந்து ஒரு தங்கத்தை அள்ளுகின்ற தராசுக்கும் தங்கத்தை எடை போடுகின்ற தராசுக்கும் மற்ற தராசுக்குமான வித்தியாசம். ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யும்னாலும் இதனுடைய துல்லியம் வேறு, இதனுடைய அற்புதம் வேறு, அது வேறு விஷயம். பேக்கப்னு ஒன்று உண்டு, அந்த விஷயம். இளையராஜா அப்படிங்கிற ஒரு மனிதர் வெறும் இசையமைப்பாளராக இந்த தமிழ் திரை உலகம் வந்து எத்தனையோ பாடலாசிரியர்களை மெய்மறக்கக்கூடிய வார்த்தைகளெல்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய வசனங்களை ஒரு பாடலில் சொல்லுவதுங்கிறதுக்காக தான் ஒரு பாடலே அவங்களுக்கு கொண்டு வர்றாங்க. அதனால தான் அது விஷுவல் ட்ரீட். இல்லைனா ஆகாஷவாணியில் நாடகமாகவே போட்டுடலாம், ஆள் தெரியணும் தோல் தெரியணுங்கிற அவசியம் இல்லாமல் போட்டுடலாம். ஒரு திரைப்படம் எடுப்பதே அந்த விஷுவல் எஃபெக்ட்டுக்காக தான். அந்த விஷயத்தில் பாடல் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு திரைப்படம் 2 மணி நேரம் ஓடுதுன்னு சொன்னால் அந்த 2 மணி நேரமும் பிஜிஎம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பிஜிஎம் கொடுக்கறது யாரு? மகேந்திரன் சொல்லுவார், நான் வந்து வசனம் பாதி எழுதவே மாட்டேன், அந்த இடத்த இளையராஜா ஃபில்லப் பண்ணிடுவார். ஒரு வசனத்தை, அது முதல் மரியாதை படம் எடுத்துக்கோங்களேன். இந்த பிரச்சனையெல்லாம் வைரமுத்து இளையராஜா பிரச்சனை வர தொடங்கியது எல்லாமே சிந்து பைரவி முதல் மரியாதை அந்த தேசிய விருது கிடைத்த அந்த காலகட்டத்தில் தான் அது வெடிச்சது. அதுக்கப்புறம் இளையராஜா அவர்கள் வைரமுத்துவோட பணி செய்ய விரும்பலை. இந்த நாம் போட்ட பிச்சை அப்படிங்கிற வார்த்தையை வந்து யார் வேணாலும் பயன்படுத்தியிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லியிருக்கு, எங்களால் வளர்ந்தார், 2 விதமாக சொல்லியிருக்கு. அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியை தூக்கிட்டு போனார் சொல்லியிருக்கு, நாங்கள் தான் அவருக்கு வாழ் கொடுத்தோம் சொல்லியிருக்கு. ஈவிகே இளங்கோவன் பொதுவாகவே யாரை வேணாலும் திட்டுவார், ரொம்ப கேவலமாக திட்டு, தன்னைத்தானே கூட சில டைம் கேவலமாக திட்டிப்பார், தனியாக திட்டிப்பார். அவர் வந்து நாராசமான வார்த்தைகள் எல்லாம் இளையராஜாவை பற்றி பேசியிருக்கார். ஸோ இளையராஜாவை பழித்தவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த உலகத்தில் வந்து கடவுள் இருக்காருங்கிறத வந்து 2 விஷயத்தில் சொல்லிட்டு போயிடலாம். ஒன்று வந்து விஞ்ஞானத்துக்கு மூளை வேணும், ஆனால் அந்த மூளையை இன்று வரைக்கும் எந்த சயின்ஸும் கண்டுபிடிச்சதில்லை. இதாங்க 1 கிலோ மூளை வச்சுக்கோங்கன்னு இது வரைக்கும் சயின்ஸ் கற்றுக் கொடுத்ததில்லை. அந்த இடத்துல தான் கடவுள் நான் இருக்கேங்கிறத காட்டுறான். நீங்கள் மற்றது எதுவுமே பேசிக்கிட்டே இருக்கலாம், விஞ்ஞானம் அப்படி விஞ்ஞானம் இப்படி, விஞ்ஞானமாக இருந்தால் தான் நான் ஒத்துப்பேன், இந்த மெய்ஞானத்தெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்லாம் பேசுங்க. பாவம், உங்களுக்கு இன்னொரு ஜென்மம் இருக்குது, அதில் பாவத்தை கழிச்சிட்டு வந்துடுங்க. ஆனால் கடவுள் அப்படிங்கிறவர் இருக்கார் அப்படின்னு சொல்லணும்னா இன்று வரை 1/2 கிலோ 100 கிராம் மூளை கூட உங்களால், ஒரு ஆட்டுக்கு மூளையை கூட இந்த சயின்ஸ் கொடுத்ததில்லை. அப்போ அதை கொடுக்கறது என்னுடைய கடவுள், உங்களுடைய கடவுள், நம்மளுடைய கடவுள். இன்னொன்று, இளையராஜா அவர்கள் இசையமைக்கின்ற அந்த பேட்டர்ன், இசையமைப்பாளர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இளையராஜா அவர்கள் உலக அளவில் இன்றைக்கி 5வது இடத்துல இருக்கார். அதுக்கு மேலே 3வது இடத்துல ஜான் வில்லியம்ஸ் இருக்கார். ஜான் வில்லியம்ஸ் வந்து நிறைய ஆஸ்கார் அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு, மிகப்பெரிய இசையமைப்பாளர். ஆனால் அவர்களில் யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை இளையராஜா செய்கிறார். ஒரு பாட்டை, ஒரு சுச்சுவேஷனை சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா, அவர் ஒரு பேப்பர் எடுத்துக்கிறாரு. நாசர் அதை அழகாக சொல்லியிருப்பார், தென்றல் வந்து பாட்டுக்கு சொல்லியிருப்பார். அவர் வந்து ஒரு 4 காலம் எடுத்துக்கிறார். 4 காலம் எடுத்துக்கிட்டு அவர் இது போடுறாரு. ஒரு பாட்டு யோசிச்சு பாருங்க, சொர்க்கம் மதுவிலே அந்த பாட்டு ரொம்ப ஹை டெம்போவில் பாடக்கூடிய ஒரு பாட்டு. அந்த பாட்டில் ஒரு பிஜிஎம் வருது, தார 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 தாரடாங் தங் 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 தார தாரா அப்படி வரும். இவர் எழுதுறாரு, யோசிச்சு பாருங்க மைண்டில், தார 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 தங் 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 தார தாரா. இதை பேப்பரில் எழுதுறாருங்க. இதை விட கடவுள் வந்து உங்களுக்கு எங்கே வந்து காட்சி சொல்லுவான்? நான் இருக்கட்டா அப்படின்னு உங்களுக்கு வேறு எதில் சொல்லுவான்? குழந்தையின் சிரிப்பில் சொல்லுவான், அது சொல்லுவான், இதை சொல்லுவான், இல்லை தேங்க்யூ. ஒரு பேப்பரில் உட்காந்துட்டு 4 காலமில் உட்காந்துட்டு அவர் எழுதுறாரு, இந்த மியூசிக் வருது, அந்த மியூசிக் வருது, ஒவ்வொன்றும் நம்மளை சிலாகிக்க வைக்கிறது. இது எத்தனையும் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் ஒரு மனிதனுடைய மூளையும்னு சொன்னால், கடவுள் நான் இருக்கேங்கிறத ஒரு முறையும் பிரசாத் ஸ்டுடியோவில் இளையராஜா அவர்கள் இசையமைத்துட்டு அந்த பேப்பரை தூக்கி கம்போசிங் டிவிஷனுக்கு கொடுத்து அவங்களை வாசிக்க சொல்லும் பொழுது அது பிரம்மாண்டமாக வரும்போது உங்களுக்கு புரியணும். ஒரு தாயிடம் இருந்து ஒரு ஜனனத்தை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம நிறைய பார்த்துட்டோம், 140 கோடி பேர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்காங்க. ஆனால் ஒரு மூளையை விஞ்ஞானம் கண்டுபிடித்ததில்லை, அது கடவுள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்கிறதும், ஒரு பேப்பர் ஒரு பேனாவை வைற்றுக்கொண்டு ஒரு மிகப்பெரிய விஷயமான இசையை அவர் அழகாக இப்படி எழுதி கொடுக்குறாருன்னு சொன்னால், அதை விட வேறு எங்கே கடவுள் உங்களுக்கு காட்சி தருவான்? அவனை வச்சுட்டு நீங்கள் வந்து பேசவே கூடாது, யாராக இருந்தாலும் பேசக்கூடாது. அடிப்படை எங்கே தப்பு வந்ததுன்னா, பாக்யராஜ் வந்து இளையராஜாவை பிரிவதற்கு சில காரணங்கள் இருந்தது, தனி மனித ஈகோ சம்மந்தப்பட்ட விஷயம். பாக்யராஜ் வந்து அதுக்கப்புறம் வெளில வந்து கூட 2 படம் கொடுத்துருக்காரு. எங்க சின்ன ராசாவாக இருக்கட்டும் அல்லது இது நம்ம ஆளாக இருக்கட்டும், அவர் படம் கொடுத்துருக்காரு, அது வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வேணால் அவர் காணாமல் போயிட்டார், சுத்தமாக காணாமல் போயிட்டார். இன்றைக்கி பாக்யராஜ் ஏதாவது ஸ்க்ரீன் பிளே எழுதி பெருசாக ஹிட்டாக இருக்கான்னு கேட்டால் நேரடியாக இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் பாலச்சந்தர் ஐயா என்ன பண்ணுறாரு, புது அர்த்தங்கள் படத்தில் அவருக்கு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும், படத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் மியூசிக் போட வேண்டிய அவசியம் இருக்குது.
இவர் வந்து இளையராஜா வந்து கொஞ்சம் டைம் கேட்குறாரு. இவருக்கு அதுக்கு கொடுக்கறதுக்கு பொறுமை இல்லை. பாலச்சந்தர் அவர்களுடைய கோபங்கிறது ஒரு வித்யா கர்வம், அது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் அவர் எப்படி இளையராஜாவை அவமானப்படுத்துகிறாருன்னு சொன்னால், அந்த புது புது அர்த்தங்களில் ஒரு 3-4 காட்சி மட்டும் ஒரு டேப் இது ரெக்கார்ட் பிளேயர் வரும். அந்த ரெக்கார்ட் பிளேயரில் ஒரு மியூசிக் வரும். அதை வச்சுக்கிட்டு அந்த சீன் டெவலப் ஆகும். அந்த மியூசிக் வந்து மரோச்சரித்திரால எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் போட்டது, கிளைமேக்ஸுக்கு போட்டது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு கலைஞனை வந்து அவமானப்படுத்தணும்னா அவனை வந்து அவன்கிட்ட போய் இந்த பாட்டோட அந்த பாட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிறதே தவறான ஒரு விஷயம். நான் கம்பேரிசனுக்கு வந்துடும். புது சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஒரு பையனை விட பொண்ணை கம்பேர் பண்ணுறேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் வந்து இதுவும் தவறு தானே சார். இப்போ வந்து இசைக்கு முக்கியம் ரெண்டுமே தான் அப்படின்ற ஒரு இது இருக்குது. வைரமுத்து பேசும்போது அதான் சொன்னார், இசைக்கு முக்கியம் ரெண்டுமே தான். வெறும் அம்மிங்க மட்டும் நீ பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, மொழியையும் வந்து சேர்த்து தானே பாடுறோம். சிம்ஃபோனிங்கிறது என்ன? சிம்ஃபோனிங்கிறது என்ன? ஒரு 600-700 இசைக்கருவிகளுக்கு ஒரு ஆள் உட்காந்து, நான் சொன்னேன் இல்லையா, அப்படி எழுதிட்டு கொடுக்கறது, அதை வச்சு அவங்க பிரம்மாண்டமாக வாசிக்கிறாங்க. எத்தனை வார்த்தைகளில் நீங்கள் அந்த சிம்போனியை வர்ணிப்பீங்க? ஒரு சிம்போனிக்கு எத்தனை வார்த்தைகள் கொண்டு கவிதை எழுதலாம், பாட்டு எழுதலாம். ஸோ நீங்கள் இசையா பாட்டான்னு இதை நீங்கள் திசை திருப்புறது வந்து திராவிட மாடல். நாம் பண்ண தப்புக்கு தூக்கி கொண்டு போய் அடுத்த பெரிய இதில் கொண்டு வர்றது, மத்திய அரசு வஞ்சிக்கிறது, இந்த கதை பேசுகிற திராவிட மாடல் வைரமுத்து பேசுறது, எனக்கு அதிலெல்லாம் வேலை இல்லை. நான் கேட்குறது, ராஜா என்பவர் தன்னை பிஜிஎம்மில் நிரூபித்திருக்கிறார், சிம்போனியில் நிரூபித்திருக்கிறார், ஒரு பாட்டில் நிரூபித்திருக்கிறார். ஒன்றும் வேண்டாம், தாரான் 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 தாரான், இது ஒரு பாட்டு. இந்த பாட்டு வந்து ஒரு விளம்பரத்தில் வருது, வெறும் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்காக வருது. இதுக்கு இளையராஜா அவர்கள் சொல்லியிருக்காரு, ஆ ஆ இ இ ஓ ஓ ஏ ஏ இப்படி எழுத முடியும். நீங்கள் பாடலுக்கு வரிகள் எழுதுவது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய திறமையை காட்டுவதற்கான, திரைப்படத்தில் வேலை வைரமுத்துவா இளையராஜாங்கிறது கிடையாது. அந்த காட்சி நகரணும், அந்த காட்சி பதியணும், அதுக்கு தான் நீங்கள் உழைக்கிறீங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லையே. அப்படி பார்த்தா இப்போ பின்னணி இசைக்கருவிகள் பண்ணுறவங்களாம் சொல்ல முடியாதா, என்னால் தான் ராஜாவுக்கு வந்து இது வந்தது, கிட்டார் கண்டுபிடிச்சவன் சொல்லிட்டான்னா, நான் கண்டுபிடிச்சதுனால தான் இளையராஜாவே வந்துட்டாருன்னு நான் என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இல்லையா? இவங்க கண்டுபிடிச்சான தெரியாது இல்லையா? வயலின் வந்து நம்ம இசைக்கருவி இல்லை, வீணை வேணால் நம்மளுதுன்னு சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு வந்து தோல்வி நீங்கள் எழுதி கொண்டது. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு பாடலை எழுத கூப்பிடலை. ஆனால் அதற்கு 40 வருடத்துக்கு முன்னாடியோ 30 வருடத்துக்கு முன்னாடியோ இளையராஜா அதை புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவர் கூட இருந்தார். அதை வச்சுட்டு உங்களை இது பண்ணலை. இப்போ இந்த பாலச்சந்திர ஐயாவுக்கு கோபம் இருந்தது இல்லையா, புது புது அர்த்தங்கள் கோபம் இருந்தது இல்லையா, இப்போ வைரமுத்து வந்து அங்கே சேர்றாரு. 2 மைனஸ் சேர்ந்தா ப்ளஸ் ஆகணும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னு பாருங்கள். உடனே பாலச்சந்திர ஐயா ஆனந்த விடனில் மணிரத்னம் படத்தை பற்றி பயங்கரமாக ஒரு கட்டுரை எழுதுறாரு. எப்படி இப்படி ஒரு, அவருக்கு நோக்கம் வந்து மணிரத்னம் சுற்றி படம் எடுக்கணும். பாலச்சந்தர் ஐயாவுக்கு பணத்தாசை இருக்கான்னு கேட்டால் நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு கலைஞனுக்குமே எது இருந்தாலும் தப்பு இல்லைன்ட்டு போயிடுவேன், அது வேறு விஷயம். வைரமுத்துக்கு கூட கோபம் இருக்கிறது நியாயம்தான்ட்டு போயிடுவேன். ஆனால் பாலச்சந்தர் ஐயா வீட்டில் பணத்தாசை இருந்திருக்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது எல்லாத்துக்கும் நிறைய உதாரணம் சொல்ல முடியும். பாக்யராஜோடைய இன்று போய் நாளை வா படத்தை வந்து திரும்ப எடுக்கிறாங்க. அதுக்கு வந்து பாலச்சந்தர் ஐயாவுடைய பொண்ணுக்கிட்ட வந்து கதையை வாங்கிட்டு போகிறாங்க. பாக்யராஜ் திணறாரு, நான் தானே இந்த படத்தையே கொடுத்தேன், என் பையனை வச்சு எடுக்கிறதுக்காக நான் நினச்சிட்டு இருந்தேன், எங்கேருந்து கொடுத்தீங்கன்னு கேட்டால் அந்த கதாசிரியர் அங்கே இருக்கார், அவர்கிட்டருந்து வாங்கிட்டோன்றாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இன்று போய் நாளைவா எவ்வளோ பெரிய வெற்றி படம், பாக்யராஜுங்கிறவர் எவ்வளோ மதிக்க வேண்டியவர். நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி கேட்க மாட்டிங்களா, ஐயா உங்களுடைய இந்த கதையை வந்து நான் இந்த தமிழாசிரியர் இந்த கதையாசிரியரிடம் இருக்குது, அவர்கிட்ட நான் வந்து 5 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் சில தவறுகள் இருக்குது, அது வேறு விஷயம். ஆசைப்படுவது எந்த தப்பும் இல்லை. அப்போது இவங்க 2 பேரும் சேர்றாங்க. மணிரத்னத்தையும் இளையராஜாவையும் முதல்ல பிரிக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக் பிளான். ஏன்னா அவங்க 2 பேர் ஜோடி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. மணிரத்னமுடைய இளையராஜாவோடு இருந்த திரைப்படங்களில் ஹிட்டு, பம்பர் ஹிட்டு அப்படிங்கிற கணக்கையும், இளையராஜா விட்டு வந்ததுக்கப்புறம் அது அலைப்பாயுதேவாக இருக்கட்டும், ஓகே கண்மணியாக இருக்கட்டும், அல்லது கடலாக இருக்கட்டும், நிறைய படங்கள் சொன்னால் சில படங்கள் பேரை உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, சமீபத்தில் தான் வந்தது. ஆனால் அதிலெல்லாம் பண்ண ஃப்ளாப்ஸ் வந்து தெரிஞ்ச விஷயம். ஏஆர் ரஹ்மானிடம் வந்த பிறகு 2 படமோ 3 படமோ தான் அவரால் சூப்பர் ஹிட் கொடுக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 4 படத்துக்கு மேலே ஃப்ளாப் ஆச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அந்த 2 ஜோடியை முதல்ல பிரிக்கிறாங்க, இவங்க தான் பிரிக்கிறாங்க.
அதுக்கு காரணம் இவருடைய புது புது அர்த்தங்கள் பிரச்சனை, அவருடைய பல அர்த்தங்கள் இருக்கிற பிரச்சனை. இப்படித்தான். சரி, நீங்கள் வர்றீங்க, நல்லா வந்துட்டீங்க, பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய எழுத்து திறமைங்கிறது நியாயமான ஒரு விஷயம்தான். நீங்கள் சொல்லலாம், நான் எத்தனையோ இசையமைப்பாளருக்கு பாட்டு எழுதியிருக்கேன், ஹிட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஆனால் இவர் பல மொழிகளுக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறது தெரியணும். பல மொழிகளில் கொடுத்துருக்கிறார். ஏன்னா மொழி இசையை தாண்டிய ஒரு விஷயம். சிம்பொனியை கொடுத்துருக்கார். இவர் திருவாசகத்தை கொடுக்கிறார். இவர் பாரம்பரியம் கலாச்சாரத்தை எடுத்து கொடுக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையை கிட்டத்தட்ட 30 வருடமாக இளையராஜாவுக்கு படங்கள் அவருக்கு ஆரம்ப காலத்தில் இருந்த அளவுக்கு இல்லைங்க. 30 வருட காலம் ஒரு பெரிய மேதையை, ஒரு ஞானியை அமைதியாக உட்கார சொன்ன, நான் ஒதுக்கிட்டேன், உன்னை சாச்சிட்டேன், அவ்வளோதான், இதுக்கப்புறம் நீ மேலே வர முடியாது அப்படின்னு ஒரு 4 பேர் கொக்கரிச்சிட்டு இருந்தா அந்த சாபம் எங்கே போய் சேரும்? அந்த மாதிரி எவ்வளோ 91லேருந்து இல்லையா, 91லேருந்து ராஜா அவருடைய ஹிட்ஸ் நான் சொல்லுவேன், காலாப்பணியை சொல்லுவேன், எத்தனையோ படங்களை சொல்லுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு அருவிகள் மாதிரி கொட்டிக்கிட்டு இருந்து என்னுடைய உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சந்தோஷமோ துக்கமோ நிம்மதியோ ஆச்சரியமோ வெற்றியோ தோல்வியோ எல்லாத்துக்கும் இளையராஜா இசை தான், வேற எதுவுமே கிடையாது. அப்படி இருந்த ஒரு இப்படிப்பட்ட லெஜெண்ட் இளையராஜா ஸ்டேஜில் பல பேரை ஒரு மாதிரி அவமானப்படுத்துறது, அதை எப்படி பார்க்குறீங்க? 2 விதமா பார்த்திபனை கூட சொல்லியிருப்பாரு ஒரு ஸ்டேஜில் உனக்கு இசையை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கேள்வி கேட்டு. ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் ஒரு காலேஜில் போய் ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசி பாருங்கள். ஒரு கெமிஸ்ட்ரினா உனக்கு என்ன தெரியும்னு கேட்க தான் செய்வார். திறமை இருக்கிறவன் அப்படி தான் கேட்பான். அதில் ஒன்று ஏன்னா நீங்கள் வளர்றதை பொறுத்து இருக்கு. ஆனால் பார்த்திபனெல்லாம் இளையராஜாவோட எவ்வளோ சிலாகித்து இருக்காருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இளையராஜா அவர்கள் செய்த பல விஷயங்களை அவர் சொன்னா தான் உங்களுக்கே தெரியும். நான் சொல்ல புரியுதுங்களா? மற்றதெல்லாம் நீங்கள் சொல்லிடலாம் எல்லாமே. கேள்வி எதனால் வருதுன்னா, சமீபத்தில் ஒரு வீடியோவில் பேசியிருப்பாரு, நான் என்ன பேசுகிறேன் எனக்கே தெரியல, நான் உங்களெல்லாம் காயப்படுத்துகிறேன் எனக்கு தெரியுது, இருந்தாலும் நான் அதை என்னால் இது பண்ண முடியல அப்படின்னு இளையராஜாவே பேசியிருந்தேன். 30 வருட காலம் ஒரு ஹார்மோனியத்தை பூட்டி வச்சுருக்கீங்க. செஞ்சது ஒரு 4 பேர். முக்கிய காரணம் வைரமுத்து. இவ்வளவுதான். அவர்கிட்ட இருந்து என்ன வார்த்தைகள் வந்தாலும் அதில் நியாயம் இருக்குன்னு எடுத்துக்கணும். அவர் ஒன்றும் உங்களுக்கு கன்ஃபியூசிகேட் பண்ணலை, அவர் ஒன்றும் வாக்குமூலம் கொடுக்கல. காயப்படுத்துறதுங்கிறது இளையராஜா சிந்திச்சு செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. எத்தனையோ விதமாக அதாவது தன்னை வைத்துக்கொண்டு ஒரு வர்த்தகம் நடக்குதுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. எத்தனை இசையமைப்பாளர்கள் எத்தனை திரைப்படங்களுக்கு இலவசமாக இசைச்சு கொடுத்துருக்காரு. ஏஆர் ரஹ்மான் ஒரு பேட்டியில் சொன்னார், இளையராஜா அவர்கள் மட்டும் தனக்கான ஊதியத்தை ஒழுங்காக வாங்கியிருந்தாருன்னா பாதி தமிழ்நாடு இளையராஜா பேரில் தான் இருக்குன்னாரு. உண்மையான வாசை. அவர் மட்டும் கரெக்டாக பணம் கந்து வட்டிக்காரர் மாதிரி வாங்கியிருந்தாருன்னா பாதி தமிழ்நாடு இளையராஜாவின் பேரில் தான் இருந்திருக்கும். ஏன்னா அப்படித்தான் இந்த வர்த்தகமே நடந்தது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இத்தனைக்கும் கருப்பு இருந்த காலம். இப்போ கருப்புக்கு அதிகம் வேலை இல்லை, டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் கதை கந்தல் ஆயிடுச்சு. ஆனால் கருப்பு சிலாகித்து இருந்த ஒரு காலம். இளையராஜா அவர்களுடைய திறமையை அவர் இப்படி நான் பண்ணியிருக்கேங்கிறத அவர் சொன்னா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு ஆரோகணம் அவரோகணம்ன்ற ஒரு விஷயத்த அந்த திரைப்படத்தில் ஒரு காட்சியில் போட்டு காட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னொரு படத்தில் மூச்சு விடாமல் நான் பாடுறேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடுறாங்க. அதுதான் மூச்சு விடாத பாட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இளையராஜா அவர்கள் இல்லை, தந்தன தந்தன தாளம் வரும் பாட்டு மூச்சு விடாமல் பண்ண பாட்டு. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ அது மூச்சு விடாமல் பாட வேண்டிய ஒரு பாட்டு. அது அஃப்கோர்ஸ் டபுள் ட்ராக் வரும். தந்தனம்ல அது கூட கிடையாது. ஸோ நிறைய விஷயங்களை அவர் சொன்னால் தான் தெரியும். இது ஒன்றும் கோழியிலேருந்து வந்த முட்டை இல்லை, வெள்ளையாச்சரே முட்டாடே அப்படின்னு சொல்கிறதுக்கு. இது நான் சொன்ன அந்த ஒரு பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு சிற்பி வேண்டாததை நீக்கிவிட்டு ஒரு சிலையை கொடுக்குற மாதிரி ஒரு இசையை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு ராக்கை டீல் பண்ணுறது கூட ரொம்ப சாதாரணமான விஷயம். இட் இஸ் சாலிட். ஒருத்தன் அதில் இருக்கக்கூடிய உருவத்தை மனசில் வச்சுக்கிட்டு தட்ட முடியும். ஆனால் ஒரு பல இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கக்கூடிய இசையை கொடுக்குறான். கடவுள் இருக்கான்னா நான் இதை வச்சு தான் சொல்லுவேன். எனக்கு வேற எதுவுமே உதாரணம் தேவையில்லை. இதுக்கு மாற்று உதாரணமே உங்களால் சொல்ல முடியாது. நாஸ்திகனால தலைகிழன் இருந்தாலும் இந்த ஆளுக்கு மீறி ஒன்று சொல்லவே முடியாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். இவரை பற்றி பேசும்பொழுது அதுவும் 30 வருடமாக அந்த புல்லாங்குழலை முடிந்த அளவுக்கு பயனற்றதாக, அதாவது பயன்படுத்தாமல், யூஸ்லெஸ் இல்லை யூஸ்டுலெஸ் அப்படின்னு பண்ணது அந்த பாவம் இருக்குல்ல, அந்த பாவம் செஞ்ச யாருமே நல்லா இருக்கணும்னு வேணா வேண்டலாம், வாய்ப்பில்லை. காமராஜை தோற்கடித்த தமிழ்நாடும் இளையராஜாவை ஒதுக்கிய தமிழ்நாடும் உருப்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை சார். இந்த விவகாரத்தில் இளையராஜா பதில் கொடுக்காம கங்கை அமரன் பதில் கொடுத்துருக்காரு, அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, வாயை பொத்திக்கிட்டு இருக்கணும், இதுக்கு மேலேனா
அவ்வளோதான் அப்படின்ற தரங்கெட்டு கொஞ்சம் பேசுகிறதும் பார்க்க முடியுது. என்னதான் இருந்தாலும் வைரமுத்து அவரும் ஒரு கவி பேரரசு ஒரு பட்டத்தை வாங்கி அவரும் ஒரு சாதிச்சு இல்லை, இருக்க. பட்டெல்லாம் வாங்குறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தன்னைத்தானே சொல்லிக்கிறது தான். அவருக்கு கவி பேரரசு, கவி பிஏஒய் அரசுன்னு வேணால் சொல்லுங்கள். நல்லா காசு சம்பாதிச்சார். அவர் திறமை இருந்தது, காசு சம்பாதிச்சார். நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன். கவி பிஏஒய் அரசுன்னு சொல்லுங்கள், அவருக்கு அந்த பட்டம் கண்டிப்பாக பொருந்தும். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள், ஆண்டவன் வந்து கேரளாவில் போய் ஒரு அவார்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு அடுத்த நாள் காலைல கேரளாவில் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான் பாருங்க. அங்கே வந்து சொல்லிட்டான் ஆண்டவன், 3வது மணி அங்கேயே அடிச்சாச்சு. இதற்கப்புறம் இருக்கிற காசை வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருங்க. இங்கே வந்து கதையெல்லாம் பேசக்கூடாது. ஆண்டாளை பற்றி பேசியதற்கே வைரமுத்து இன்னும் 2 ஜென்மத்தில் கஷ்டப்படுவார். எழுதி வச்சுக்கோங்க. ஆண்டாளுங்கிறது ஏதோ ஒரு 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 பெண் உட்கார்ந்து கொண்டு எழுதுகின்ற ஒரு விஷயம் இல்லை. அது பக்தியினுடைய பரவசம், அது தமிழினுடைய உச்சம். அதை கேவலைப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு நியாயப்படுத்தினார் பாருங்க. அந்த பாவத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவார். 2வது இதே கங்கை அமரன் வந்து எஸ்பிபி அவர்கள் ராயல்ட்டிக்கு இவர் இளையராஜா அவர்கள் கிளைம் பண்ணும் போது எஸ்பிபிக்கு கிட்ட போய் காசு கேட்குறேன், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு லைட் மியூசிக்காரன்லாம் பாவம், அவங்க வயிற்றுல அடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கங்கை அமரன் இளையராஜா அவர்களே பேசியிருந்தாருங்க. கங்கை அமரன் பேசினதை நான் ஏன் பொருட்படுத்தலைன்னா, அவர் பல விதமாக பேசக்கூடியவர். ஆனால் கங்கை அமரனால் எத்தனை அற்புதமான பாடல்களை கொடுக்க முடிஞ்சதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜானியில் வர்ற அந்த கிளைமேக்ஸ் சாங் வந்து எவ்வளோ அற்புதமான பாட்டு. அதாவது நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும், நீங்காத நெஞ்சின் இசை ஓய்ந்தால் போதும். இதை விட ஒரு தனி மனிதனுடைய கொடுமையை, அவன் படுற அந்த கஷ்டத்தை சொல்லவே முடியாது. நில் என்று சொன்னால் மனம் நின்றால் போதும். எங்கிருந்து வார்த்தைகள், கண்ணாசனுடைய வார்த்தைகளுடைய ரேஞ்ச் வேற. சொல்லாத சொல்லுக்கு பொருள் எதுவும் இல்லைலாம், அதெல்லாம் தெய்வீகத்தினுடைய இது. இதெல்லாம் தனி மனிதனுடைய அந்த ஒரு அற்புதங்கள். கங்கை அமரன் ஒரு சிறந்த கலைஞர். ஆனால் பேசுறதுல அவர் எதுவுமே கரெக்டாக பண்ணதில்லை. யாருக்குமே ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். நான் அதை வந்து குறை சொல்ல மாட்டேன். அவர் முன்னாடி இப்படி பேசினார், பின்னாடி இப்படி பேசினார், இளையராஜாவிடமே பேசினார், இளையராஜாவை பற்றியே தப்பாக பேசினார். இது எதுவுமே நமக்கு முக்கியம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் வைரமுத்து அவர்கள் இதில் உள்ள வர்றதுங்கிறதுக்கு நினைத்ததே தப்பு. 3வது மணி உனக்கு அடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பச்சையாக சொல்கிறதா வாயை பொத்திக்கிட்டு உட்காரணும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வந்து சொல்லிட்டீங்களா, பதில் சொல்லணும். இதுக்கு இளையராஜா வந்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. என்ன மாதிரி நான்லாம் ஒரு இளையராஜா ரசிகர்னு சொல்லிக்கிறேன்னா, ஒரு 1 லட்சத்தில் ஒருத்தன், 1 கோடியில் ஒருத்தன், 4 கோடியில் ஒருத்தன்லாம் இருக்கான். அவன் சொல்லுவான் எதையோடு கம்பேர் பண்ணணுங்கிறத சொல்லுவான். அடிப்படையில் திரைப்பட பாடல், நான் 4 வரியில் முடிச்சிடறேன். திரைப்பட பாடல்னா இசை தானே முதல்ல, அப்புறம் தான் நீயே உள்ள வர்ற. அதுக்கு தானே இது எல்லாமே. எதுக்கு நடக்குது? அந்த எக்கோ ரெக்கார்டிங்கிற கம்பெனி ஏமாத்துறாங்க, அதுக்கு ஒரு வழக்கு போகுது. ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டு இருக்குது, அதுக்கு ஒரு வழக்கு போகுது. அந்த வழக்கில் வந்து இவர் எடுத்து சொல்கிறார், என்னுடைய இதில் ராயல்ட்டியை இப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு விவாதம் நடக்குது. பாடல் என்றால் அதில் பாடல் ஆசிரியர் வருகிறார், இவர் பாடுகின்றவர் வருகிறார், இசையமைத்தவர் வருகிறார், எல்லாம் தான் வருவாங்க. என்னுடைய வீடை வந்து ரவி வீடுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கான்ட்ராக்டர் கட்டின, அந்த கொத்தனாரை வைத்து கட்டின, இந்த சித்தாலை வைத்து கட்டின வீடுன்னு நான் சொல்லுவேன். ஏன் வீடு அப்படி தானே? ஒரு தயாரிப்பாளர் பணம் கொடுத்தாருன்னா, தயாரிப்பாளர் பணம் கொடுத்து இளையராஜாவை வாழ வைத்திருந்தால் நீங்கள் சொல்லலாம், தயாரிப்பாளர் பணத்தினால தான் நீ படமே எடுத்தேன்னு சொல்லலாம். இளையராஜா அவர்கள் டேட்டு கொடுத்ததுனால தயாரிப்பாளர்கள் வாழ்ந்தார்கள்ங்கிறது தான் உண்மை. இந்த ராயல்ட்டி விஷயத்தில் ராஜா அவர்கள் கலெக்ட் பண்ணாருன்னு சொல்கிறீங்களே, அது என்ன? அவர் எடுத்துகிட்டு போய் ஏதாவது பற்றற்று இருக்கின்ற ஒரு மனிதன், பற்றற்றாமைக்கு உண்மையான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஒரு மனிதன், அவர் போய் என்ன அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனார்? இசை கலைஞர்களுக்கு தான் அதை கொடுத்தார். தீனாவை கேளுங்க, மற்ற இசை இது அமைப்புகள் நடத்துகிறாங்களா அவங்கள கேளுங்க. எத்தனை தயாரிப்பாளர்களுக்கு இளையராஜா அவர்கள் தேதி கொடுத்துட்டாருன்னு உடனே வாழ்வு வந்ததுன்னு கேளுங்க. எத்தனை பேரிடம் காசு வாங்காமல் பண்ணாருன்னு கேளுங்க. இல்லைன்னா மிஸ்கின் மாதிரி ஆளெல்லாம் இளையராஜாவை பாராட்டுவாங்களா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நவகிரகமும் இளையராஜாவை பாராட்டுதுன்னா, இப்படி திரும்பிக்கிறது அப்படி திரும்பி இருக்கிறதெல்லாம் கூட பாராட்டுதுன்னா காரணம் என்னென்னா, அந்த மனிதன் சார் பாரதிங்கிற ஒரு படம், அந்த பாரதிங்கிற படத்தில் வந்து நிற்பதுவே நடப்பதுவே பாட்டை வந்து ஒரு கட்டுரையிலிருந்து எடுத்து கொடுக்குறாரு. அந்த மனிதனை வந்து நீங்கள் வெறும் இசையமைப்பாளராக பார்க்குறத தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஒரு திரைப்படம் ஓடுகிறதுன்னு சொன்னால் 24 ஃப்ரேம்லேயும் தன்னை உள்ளே கொண்டு வந்திருக்கிற ஒரு ஆள் இளையராஜா. எத்தனையோ திரைப்படம் அவருடைய படங்களை பற்றி பேச வேண்டும்னு சொன்னால், ஒரு பாடலை பற்றி பேசணும்னு சொன்னால் 20லேருந்து 25 நிமிடம் அந்த பாடலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு கலைஞர். பாலமுரளி கிருஷ்ணா பாராட்டுவதும், ஜெயசுதாஸ் பாராட்டுவதும், செம்மங்குடி பாராட்டுவதும், இந்த பக்கம் மிஸ்கின் பாராட்டுவதும், வெற்றிமாறன் பாராட்டுவதும்லாம் வந்து ஒரு ஒரு மனிதனுக்கு அமையவே அமையாது.
யாராக இருந்தாலும் அவங்க வந்து இப்படி தான் அந்த அந்த சர்க்கிள்குள்ளே தான் பாராட்டப்படுவாங்க. இவரது அப்படி கிடையாது. ஸோ கொச்சைப்படுத்துவதாக இருந்தால் நீ எச்சைப்படுத்துவன் அங்கே போய் பண்ணிக்க, இந்த இடத்துக்கு வராது. இது கோவில், எல்லா மதத்துக்குமான கோவில். ஒரே வரி தான் அந்த ராஜாவுடைய பாட்டில், மாதாவன் கோவிலில் மணி தெய்வம் ஏற்றினேங்கிற பாட்டில் ஒரு நல்ல வரி, வாலியோடைய வரி வரும். அதாவது கரை கண்டிடாத ஓடும் தண்ணீரிலே, அந்த பாட்டை மட்டும் வைரமுத்து ஒரு 2 நாள் கேட்டார்னா, மாதாவன் கோயிலில் பாட்டை கேட்டார்னா நிறைய பாவங்களில் இருந்து அவர் வெளில வந்துடுவார். நிறைய பாவங்களில் இருந்து வெளில வந்துடுவார். அதோட இந்த விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இளையராஜாவை பற்றி பேசுவதாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்று பேசுங்க, குழப்பிக்காதீங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் இன் சோ மெனி வேஸ். அவர் அம்பேத்கர் அண்ட் மோடியும் ஒன்றுன்னு ஒரு எழுதினாருங்கிறதுக்கு, ஒரு முன்னுரை எழுதினாருங்கிறதுக்காக சில பேர் கோபம் கொண்டு பேசுவாங்க. ஒரு வன்னியரசு வந்து பேசுவார், வேற ஒருத்தர் வந்து பேசுவாருன்னா அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய பாணியே வேறு. ஆனால் இசை அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, ராஜா மாதிரி இன்னொருத்தன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வரைக்கும் இருந்ததில்லை. அது கதையே வேறு. அது ஒரு டாக்டர் பார்க்குற பிரசவத்தை விட ஒரு பேப்பரும் பேனாவும் போர்க்காலமும் ஒரு தனி மனிதனும் அந்த அமைதியும் அதற்கு பின்னாடி இத்தனை இசையும், இதெல்லாம் கடவுள் இருக்காருங்கிறத கண்ணு முன்னாடி காட்டுற ஒரு விஷயம். ஆனால் திரைத்துறையில் இன்னி வரைக்கும் வந்து அவர் வந்து கோபம் படக்கூடியவர் அப்படின்றத வந்து பல நடிகர்கள் வந்து ஸ்டேஜ்லேயே அது பிரதிபலிச்சிருக்காங்க. கமல் அவர்கள் ஒரு வாட்டி பேசும்போது நீ எனக்கு சொல்லித்தரியா அப்படின்னு கமல் அவர்களை கேட்டதாகட்டும். ரஜினி ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த ராயல்டி விஷயத்தில் நிறைய பணம் வருது சாமி, இப்போ வருதா அப்படின்னு அவர் கேட்கறதாகட்டும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்து. ரஜினி, கமல், இளையராஜா அந்த 3 பேருக்கும் தனிப்பட்ட முறையிலே இருக்கக்கூடிய நட்பு வேற. கமலை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு இசையமைப்பாளரை வச்சு ஒரு படத்தையே முடிச்சுட்டு வந்துடுறாரு. திரும்ப ஷூட் பண்ண முடியாதுங்கிற நிலைமை. ஏன்னா ஹேராம் படம் வந்து ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டது அந்த ரெக்கார்டிங் வித் டப்பிங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு துணியில் திரும்ப எடுக்க முடியாது. அப்போ அந்த பாட்டுக்கு இன்னொரு பாட்டு கொண்டு வரணும், அந்த பாட்டுக்கு இன்னொரு பாட்டு கொண்டு வரணும். எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவோட ஒரு முறை நான் பேசும்போது, அப்போ தான் அந்த ஏஆர் ரஹ்மான்கிற ஒரு கொஞ்சம் பிரபலமாயிட்டு வந்துட்டார். எம்எஸ் விஸ்வநாதன் கூட அவரை போய் பாடிட்டு வந்திருக்காரு. அப்போ நான் கேட்டேன், சார் சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு படம். உடனே எம்எஸ் விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி பாடிட்டு, மாம்பழத்து வண்டு தேருதுன்னை கண்டு பாடுறாரு. பாடிட்டு வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சார் என்ன சார் நம்ம பாட்டுக்கு வந்துட்டீங்க? அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயா இசைங்கிறது இவ்வளவுதான். மாம்பழத்து வண்டு, வீடு வரை உறவு, சின்ன சின்ன ஆசை எல்லாமே ஒரே மேட்ரு தான் அப்படின்னு ஒரு 5 மணி நேரம் பேட்டியில் சொல்கிறார். அந்த ரேஞ்சில் மட்டும் நீங்கள் பார்க்குறதாக இருந்ததுன்னா எத்தனையோ ஜாம்பவான்கள் இருக்காங்க. ராமநாத ஐயருக்கு கூட நீங்கள் குற்றம் சொல்லலாம். அவர் வந்து ஹிந்தி பாட்டை காப்பி அடிச்சிட்டார், அதை பண்ணிட்டார், இது பண்ணிட்டார். இளையராஜா விஷயத்தில் 2 பாட்டை மட்டும்தான் நீங்கள் சொல்ல முடியும். கஸ்மே வாதே யாதிலோமின்னு ஒரு ஹிந்தி பாட்டை கனவு காணும் வாழ்க்கையாகும்னு நீங்கள் கேட்டவையில் கொடுத்தாரு. போனியம்முடைய பாட்டை வந்து டார்லிங் டார்லிங் டார்லிங்னு பிரியா படத்தில் கொடுத்தாரு. இது 2த்துல மட்டும் நீங்கள் கேட்டதை அப்படியே கொடுக்குறாரு. ஆனால் மற்றதில் எல்லாமே நீங்கள் என்ன வலியுறுத்தினாலும் இந்த பாட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் தான் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பார். அந்த திறனாளர். இசைங்கிறது வந்து மாற்றி மாற்றி 7 சுரங்களை வச்சு சொல்கிறதான்னு எல்லாம் சொல்லிட்டாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் புதிய ராகத்தை கண்டுபிடித்து அவர் செய்த சாதனைகளை மட்டும் நீங்கள் பட்டியிட்டீங்கன்னா ஒரு 400 பக்கத்துக்கு நீங்கள் எழுதலாம். 1 புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதலாம், கதைகளாக எழுதுறதில்ல. 400 பக்கங்களுக்கு புல்லட் பாயிண்ட்ஸாக எழுதலாம். இதுக்கு இப்படித்தான், இதுக்கு இப்படித்தான், இதுக்கு இப்படித்தான் அவர் சாதித்ததெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பெரியவங்களை பற்றி பேசும்போது உங்கள் உயரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார். இந்த காலகட்டத்தில் அதாவது வந்து ஒரு இடத்துக்கு 2 பேருமே வந்த பிறகு இவ்வளோ வந்து கொஞ்சம் வரம்பு மீறி பேசுறது நியாயமான விஷயம். 2 காரணம். இளையராஜா அவர்கள் பிறக்கும் பொழுது அவங்க அப்பா வந்து மதம் மாறல. கங்கைமரன் பிறக்கும்போது தான் மதம் மாறிட்டார். இளையராஜாங்கிறவரை நீங்கள் முதல்ல கிறிஸ்துவர்னு யோசிக்க ஆரம்பிச்சிங்க. ஆனால் அவர் வந்து ஜனனி ஜனனி எல்லாம் கொடுத்த ஒரு மகான். வைரமுத்துவோடைய பேக்ரவுண்டு ஒரு பக்கம். இங்கே வந்து இவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லாத இந்த சமூகம் வந்து குழப்புறது. இவர் ஹிந்து ஆராதிக்கிறார். இப்போ அப்துல் கலாம் வந்து பிறப்பால் இஸ்லாத்தவர்.
இஸ்லாத் அவர்கிட்ட போய் கேளுங்க, அப்துல் கலாமை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேளுங்க, கோவப்படுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அப்துல் கலாம்ங்கிறவர் வந்து அந்த மதத்திற்கு மீறிய ஹிந்து தர்மத்தையோ மற்றதையோ அவர் வந்து பேசியிருக்காரு, கீதையை பேசுகிறார், மற்றதை பேசியிருக்காரு. அந்த மாதிரி இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், மதுரையில் யானையில் வச்சு கூட்டிகிட்டு போய் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குல்ல, அது ஏற்றி விடும். நீங்கள் முடிஞ்சு போனவர் தான். நான் அப்படி சொல்லக்கூடாது, நாளைக்கு நல்லா வரலாம், நாளைக்கு நீங்கள் ஒரு நல்ல புத்தகத்தை எழுதி பெரிய அளவில் வரலாம், நான் அப்படிலாம் வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஆனால் இன்றைக்கி பொசிஷனில் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டாச்சு. உங்கள் வேலை ஏதாவது இப்படி திராவிடம் அது இதுன்னு பேசிக்கிட்டு ஏதாவது பொழுது ஓட்டுறது தான். இது வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஜீவநதி. நீங்கள் என்ன தான் அதுலேருந்து தள்ளி போனாலும் அதனுடைய சாரல் உங்ககிட்ட அடிச்சுட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் இந்த பொது வழியில் இப்போ வந்து நீ ஜால்ரா அடிக்கிற, பல பேருக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்க, அண்டு வந்து இளையராஜா இதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை, அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு வந்து ஒரு மாதிரி தர குறைஞ்சி கங்கை அமரன் பேசும்போது அது எப்படி சார்? நான் திரும்பவும் சொல்கிறேன், பேசினதோ அதை பத்திரிகையில் போட்டதையோ நான் வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கவே மாட்டேன். எந்த பத்திரிகையாவது வந்துதா? 85 லட்சம் பேர்கிட்ட இவங்க போய் நீட்டுக்கு கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்கல்ல, நீதிமன்றம் தூக்கி போட்டுச்சே, எந்த பத்திரிகையாவது வந்ததா? வராது. இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த இதுக்கே போய் காவிரி பிரச்சனைக்கு இப்போ மேகேதாட்டுக்கு வந்து போய் அஃபிடவிட் ஃபைல் பண்ணிட்டாங்க, நாங்கள் இது எதுவும் கேட்கலன்ட்டு திமுகலேருந்து. உங்களுக்கு தெரியுமா? அது பத்திரிகையில் வராது. இதெல்லாம் காட்சி ஊடகங்கள் மற்ற ஊடகங்கள் வந்து கொடுக்கறதும் கொடுக்காததும் அவங்களுடைய பிரச்சனை. எனக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே நான் வரல. அந்த ஒன்லைனை எடுத்துக்கிறேன். இளையராஜா அவர்கள் எக்கோ ரெக்கார்டிங் மேலே ஒரு கேஸ் போடும்போது அவருடைய வக்கீல் வந்து இசை தான் முக்கியம், இவருக்கு தான் அதனுடைய ஃபுல் காப்பிரைட் இருக்குன்னு அவர் பேசுகிறாரு. அதுக்கு நீதிபதி சில கருத்துக்களை சொல்கிறார், அதுக்கு சம்மந்தமே இல்லாத இவர் வந்து பதில் சொல்கிறார். இவ்வளவு தான் எனக்கு வேணும். மற்றவங்க பேசுகிறதெல்லாம் பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஒரு சேறு இருக்கிற இடத்துல சண்டை போட்டிங்கன்னா உங்கள் சொக்கா நனைஞ்சதுன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. சேறு இருக்கிற இடத்துல சண்டை போட்டிங்க, அதோட மேட்டர் முடிஞ்சிச்சு. வைரமுத்து அவர்கள் இதை பற்றி பேசுவதற்கு அருகதை இல்லாதவர். தன்னுடைய பாட்டின் மூலமாக அவர் பிரபலம் அடைந்தார், அதற்கான கூலியை வாங்கி கொண்டார், சம்மானத்தை வாங்கி கொண்டார், அதற்கான தேசிய விருதுகளை வாங்கி கொண்டார். ரொம்ப சந்தோஷம். அவருக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம், அந்த சாதி, அந்த இதெல்லாம் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு திராவிட அரசியல் செஞ்சுட்டு போட்டோம், யாரும் இதை பற்றிலாம் பேசலை. இது வேற, இது கருவறை, இங்கே வந்து பேசக்கூடாது. சார், இளையராஜாவோட பயோபிக் ரெடி ஆகிட்டு இருக்கு. தனுஷ் தான் இளையராஜாவாக நடிச்சிட்டு இருக்காரு. யாரெல்லாம் இந்த பயோபிக் உள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? வைரமுத்தா, ரஹ்மான். 75வது வருட பிறந்த நாள் இசை நிகழ்ச்சி நடந்தது இளையராஜா. ஓகே, அதில் எஸ்பிபி அழைக்கப்படலை. எஸ்பிபி இத்தனைக்கும் இளையராஜாவோட, அதாவது அவங்க ஆரம்பத்தில் அவங்க ஏறாத வண்டி இல்லை, போகாத ஊர் இல்லைங்கிற அளவுக்கெல்லாம் இதில் இருந்தவங்க. எஸ்பிபி பண்ண ஒரு தவறை பற்றி நான் இங்கே சுட்டி காட்டணுன்னா அதுதான் மெய்ய காரணம். அதை நான் இப்போ பேச விரும்பலை, ஏன்னா அவர் இறந்துட்டார். அவருடைய பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாத ஒரு எஸ்பிபி. ஆனால் அவரை சுற்றி சில தவறுகள் நடந்தது, அதை நான் வந்து இது பண்ண விரும்பலை. ஆனால் அதற்கு முக்கியமான காரணம் இருக்குது. அது வேற ஒரு சந்தர்ப்பத்தில் தேவைப்பட்டால் பேசுவோம். இறந்தவர்களை பற்றி ஏன் பேசணும்? ஆனால் இளையராஜா அவர்கள் அழைக்காதுன்னு எடுத்திங்கன்னா இப்போ எஸ்பிபியை கூட தான் அழைக்கல, வைரமுத்துவை கூட தான் அழைக்கல. அதற்கு பிறகு எஸ்பிபி அவர்கள் இறந்தபோது இளையராஜா அவர்களுடைய அந்த அழுகை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது வேற விஷயம். ஸோ பயோபிக்கில் யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியாது, ஏன்னா அது தனுஷ் எடுக்கிறார். ஆனால் யார் வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா, இளையராஜா அவர்கள் இசையமைக்க எப்படி வந்தார்? பாதி படம் ஓடணும், இளையராஜா இசையமைத்தார், உலகம் விழித்து கொண்டது, அதோடு முடிஞ்சிடணும், அவ்வளோதான். ஏன்னா அதை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா 4 படம் எடுக்கணும். ஒவ்வொரு திரைப்படத்தையும் எப்படி வாழ வச்சார் அப்படிங்கிறத நீங்கள் படம் எடுக்கணும்னா ரொம்ப அதாவது இவர் வந்ததுக்கு பிறகு இவரால் உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதை வந்து ஒரு பயோபிக்கில் கொண்டு வருவாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. அதை வந்து கடந்து தான் போவாங்க. அவர்கிட்ட வந்து இத்தனை படத்துக்கு படம் அவார்டு வாங்கினார், இந்த அவார்டு வாங்கினார்லாம் யாருமே பேச போகிறதில்ல. இன்னைக்கும் அவருடைய இசை புதுசாக இருக்குன்னு பேசணும். இத்தனை பாடல்களுக்கு பிறகும் அவருடைய இசை புதுசாக இருக்குன்னு பேசணும். எனக்கு தெரிஞ்சு இளையராஜாவுடைய பயோபிக் இன்டர்வலோட முடிஞ்சிடணும். இன்டர்வல் என்னென்னா, அன்னக்கிளிக்கு வந்து அவர் பாட்டு போடுறாரு, கரண்ட் கட் ஆகுது, உடனே இவர் நம்ம பஞ்சவர்ணாச்சலமுடைய தம்பி லூஸாக ஏதோ பேசுகிறாரு, அதற்கு பிறகு இந்த மனுஷன் மேலே வர்றாரு, எங்கேயோ போயிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு படம். அதுக்கப்புறம் அவர் இப்போ இந்த 30 ஆண்டு காலம் சொன்னீங்களே சார், அந்த காலகட்டமும் இருக்குல்ல, அதுவும் ஒன்று சொல்லட்டுமா? நான் ஒரு சாதாரணமான ஒரு கவிஞன், ஏதோ 4 பாட்டு எழுதியிருக்கேன், இவ்வளோதான். எனக்கு இளையராஜா அவர்களுடைய இசையில்
எத்தனையோ பாடல்களுக்கு என்னால் இப்போ கவிதை பாட்டு எழுத முடியும். வைரமுத்துவால் பழைய பாடல் MS விஸ்வநாதன், ராமநாத ஐயர் காலத்தில் பாட்டை எடுத்துகிட்டு கவிதை எழுத சொல்லுங்கள், முடிஞ்சால் பண்ண சொல்லுங்கள். அந்தந்த காலகட்டத்தில் சில பேர் வருவாங்க. இலையுதிர் காலம், வசந்த காலம், அந்த காலம், இந்த காலம்னு வருவாங்க. ஒன்னோட ஒன்று இது பண்ணக்கூடாது. ராஜாவின் இசைக்கு எத்தனையோ உருவங்களை உங்களால் கொடுக்க முடியும். அது ஷேக்ஸ்பியருடைய 12 கதை மாதிரி. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் 100,000 கதைகளை எழுதலாம். ஆனால் வைரமுத்துவால் சிலது தான் செய்ய முடியும், சிலது செய்ய முடியாது. இந்த பயோபிக்கில் இளையராஜா அவர்களோட எந்தெந்த பாடல் இடம் எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாடலை விட பாடல் சூழல், பாடல் சூழல் இடம் பெறணும். அதாவது வந்து ஒரு இல்லை, தென்பாண்டி சீமையிலைக்கு சொல்கிறார் அவர், எத்தனையோ மேடையில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இந்த எம்ஜிஆருடைய ஒரு பாட்டை கமலஹாசன் கேட்டார்னு சொல்லி, புது மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் விடான்னு சொல்லி சொல்கிறார். நான் MS விஸ்வநாதனோட பேசும்போது இதெல்லாம் பேசியிருக்கேன், நிறையா பேசியிருக்கேன். அவர் வந்து ஒரு இசை இப்படி அப்படி மாறுதுங்கிறதெல்லாம் அழகாக சொல்லியிருக்காரு. நான் அவர்கிட்டே சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் ஹிந்தி பாட்டு ஒன்று சுட்டிங்க சார் அப்படின்னு பேசியிருக்கேன். நினைத்தாலே இன்றைக்கும்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து வானத்தில் போகும்போது ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டு வந்து ஹிந்தியிலேருந்து எடுத்ததுன்னு சொல்லிவிட்டு கூடவே நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், யார் அந்த நிலவோ பாட்டு வந்து உங்கள் பாட்டை அவன் சுட்டாங்க அப்படிங்கிறத இது மாதிரி பேசலாம். ஆனால் இளையராஜா அவர்களுடைய இசையை பற்றி சொல்லணும்னா, டைட்டானிக் படத்தில் வர்ற அந்த கிளைமாக்ஸ் காட்சியை நான் சொல்லுவேன். அதில் என்ன ஆகும்னா, எல்லாரும் பதட்டத்தில் ஓடிட்டு இருப்பாங்க, கப்பல் கவுந்துருச்சு, நான் சாவ போகிறேன், இதுலேருந்து தப்பிக்கணும், அதுலேருந்து தப்பிக்கணும், அந்த குழந்தையை பிடிச்சிட்டு போகணும், இந்த நகையை எடுத்துகிட்டு போகணும்னு ஒரு பெரிய பரபரப்பு. கிட்டத்தட்ட 1600 பேர் திக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு ஆர்கெஸ்ட்ரா அங்கே வந்து வாசிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஆர்கெஸ்ட்ரா வாசிச்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து இதை பற்றி எதுவும் கவலைப்படாது. அவங்க அத்தனை பதட்டத்தில் இருக்காங்க, இந்த இசை அவங்களை போய் சேரட்டும் அப்படின்ட்டு வாசிக்கும். அந்த மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை மோசமான நிலைமை வந்தாலும், கப்பலே கவுந்துருது, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, சொத்தெல்லாம் போயிடுச்சுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும், இளையராஜாங்கிற அந்த இசை அந்த சென்டரில் உட்காந்துக்கிட்டு அவன் வாசிட்டான் பாருங்க, அது மட்டும்தான் மனசில் நிற்கும். அந்த மாதிரி தெய்வாம்சம் திறந்த ஒரு விஷயம் அது. ஓகே சார், இறுதியாக இசைக்கு முக்கியம் இசையா மொழியா? பாரதி எழுதினான் பாருங்க, சுந்தர தெலுங்கனில் பாட்டு இசைத்துன்னா. அவன் ஏன் வந்து தெலுங்கு கொண்டு வந்தான்? பாட்டு இசைக்கிறதுக்கு எந்த மொழியில் வேணாலும் எழுதலாம்ல. அவர் ஏன் வந்து, ஏன்னா நீங்கள் சிலதெல்லாம் ரெஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நேற்றுக்கு வந்து ஒரு கிரிக்கெட் சம்பந்தம் நடந்திருக்கு, நடராஜனுக்கு சீட்டு கிடைக்கலன்னு வருதுன்னா, நீங்கள் ஸ்ரீகாந்த்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார். கிரிக்கெட்டை பற்றி பேசணும்னா நீங்கள் கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த்கிட்ட பேசணும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா பாரதிகிட்ட போயிடணும், அவன் தான் கரெக்டாக பேசுவான். இல்லைனா வள்ளுவன், அவன் இப்போ அல்டிமேட்டு, வள்ளுவன் வந்து அல்டிமேட்டு. வட்டி வாங்குறதா வேண்டாமாங்கிறதுக்கெல்லாம் குரல் எழுதுவார். அந்த மாதிரியால் அவர் பெரிய ஞானி. இவர் எழுதுகிறான், சுந்தர தெலுங்கனில் பாட்டு இசைத்துங்கிறான். அப்போ மொழிங்கிறது வந்து வேணும். அப்போ அவர் தமிழை வந்து தப்புங்கிறாரா? நாம் எழுந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்னு இல்லை. இனிதுங்கிறது வேற, இசைக்கு வேற. இதுதானே பாரதியார் முரண்படுவானா? தேர்தலுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, தேர்தலுக்கு அப்புறம் ஒரு மாதிரி பேசுகிறவனா? கிடையாது. ஸோ அவன் வந்து இனிதாவது எதுவுமே காணும்னு சொல்லிட்டான். கம்பனை போல் வள்ளுவனை போல் யாரையும் பார்க்கலன்ட்டான். ஆனால் சுந்தர தெலுங்கனில் பாட்டு இசைத்துங்கிறான். ஏன்னா அந்த மொழிக்கு மட்டும்தான் இசையோடு சென்று அழகாக சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உண்டு. இவ்வளவுதான். ஸோ மொழி அப்படிங்கிறது ஒரு கருவி, மொழிங்கிறது ஒரு கருவி. என் தாய்மொழிங்கிறது வந்து எனக்கு அருவி, அவ்வளோதான். அதோட மேட்டர் முடிஞ்சிருச்சு. மொழிக்கான விதம் அவ்வளவுதான். ஒரு விஷயத்தை வந்து இப்போ பணத்துக்கு வந்து மதிப்பு என்ன? 1000 ரூபாய்க்கு 1001 ரூபாய் மதிப்பு இருக்கா? சத்தியமாக கிடையாது. 1050 பைசாக்கு இருக்கா? கிடையாது. தள்ளுபடி வந்தால் தான். பணத்துக்கான மதிப்பு, அதற்கான எண்ணிக்கை என்னவோ அதே மாதிரி தான். அதே மாதிரி மொழிக்கான மதிப்பும் அது ஒரு டூல் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கணும். ஓகே, நான் தமிழ் வழி வந்தவன், கீழடியில் போனீங்கன்னா நிறைய மண்பானம்லாம் கிடைக்குது, அப்போல்லாம் எல்லோரும் சோறு தான் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து பேசலாம். மொழிங்கிறது ஒரு அழகு, மொழிங்கிறது வந்து ஒரு காஸ்மெட்டிக். என்னுடைய முகம் கலையாக இருந்ததுன்னா நீங்கள் மேக்கப் போட்டால் நான் நல்லா தெரிவேன். என் முகம் கலை இழந்து நின்றதுன்னா, கலை இழந்து நிற்கிறதுங்கிறது என் மனது சம்மந்தப்பட்டது, உடல் சம்மந்தப்பட்டது இல்லை. அப்போ கலை இழந்தது நின்றது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து என்ன மேக்கப் போட்டாலும் வேலைக்காகாது. அவ்வளவுதான் அந்த மொழிக்கான அழகு. ஆனால் இசை என்பது வேறு. இசை என்பது காற்று, 5 பஞ்சபூதத்தில் ஒன்று. அது வேற, இது வேற. நிச்சயமா சார், ரொம்பவே சுவாரஸ்யமாக போச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பகுதி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி சார். வணக்கம்.